சென்னையில் உள்ள மலிவு விலை உணவகங்களில் சோதனை முறையில் வழங்கப்பட்ட லெமன் கறிவேப்பிலை சாதங்கள் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை மாநகராட்சியில் உள்ள 200 வார்டுகளிலும் அம்மா மலிவு விலை உணவகங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு காலை உணவாக ₹1 இட்லி, ₹5 சாம்பார் சாதம், ₹3 தயிர் சாதம் விற்பனை செய்யப்பட்டு வந்தது. முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை முதல் காலையில் பொங்கலும், சனிக்கிழமை அன்று ₹5 லெமன் சாதம் மற்றும் கறிவேப்பிலை சாதங்களும் சோதனை முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதை பொதுமக்கள் வரவேற்றுள்ளனர். சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட்டோம். இன்னைக்கு சாம்பிளுக்கு ஒரு எலுமிச்சை சாதமும் கருவேப்பிலை சாதமும் போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் சாப்பிட்டோம். நாங்கள் தயிர் சாதமும் சாம்பார் சாதமும் கொடுத்தாங்க. அது நல்லா இருக்கு. அது கூட சாம்பிளுக்காக கருவேப்பிலை சாதமும் லெமன் சாதம் கொடுத்தாங்க. அது ఇంకా நல்லா இருக்கு. அது கூட கொண்டு வந்தா எல்லா மக்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விரைவில் மாலையில் சப்பாத்தி குருமாவும் விற்பனைக்கு கொண்டு வரப்பட உள்ளது. பொங்கல், கறிவேப்பிலை சாதம் மற்றும் லெமன் சாதம் போன்றவை வரும் 1ஆம் தேதி முதல் அனைத்து மலிவு விலை உணவகங்களிலும் முறைப்படி விற்பனைக்கு கொண்டு வரப்பட உள்ளது.